ஹாய் இன்ட்ரோவர்ட்ஸ். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கும். அப்படி என்னடா முக்கியமான விஷயம் பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சாமானிய மக்களுக்கு அவ்வளோவா தேவைப்படாது. யார் யாரெல்லாம் பேங்க்கில் இந்த கோல்டு லோனில் அப்ரைன்சரு கோல்டு லோன் சாங்ஷன் பண்ணி தரவங்க இந்த வீடியோவை முக்கியமாக பாருங்கள். அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படி என்னடா பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு நகையை அடக வச்சு லோன் வாங்குறதுக்கு வராங்களே, அப்படி அடக வைக்க வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, நகைங்களை கொஞ்சம் ஈரத்தன்மையோடு எடுத்துன்னு வந்துடுறாங்க. ஈரத்தன்மையோடு இருக்கிற நகைங்க கொஞ்சம் வெயிட் அதிகமாக காட்டிடும், ஒரு 2 கிராமோ 1 கிராமோ. ஓகேங்களா? இப்போது அவங்க மொத்த காசையும் கட்டி அந்த நகையை மீட்க வரும்போது அவங்க அந்த அப்ளைன்சர் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த அட்டையில் இவ்வளோ கிராம்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் அந்த காசு கட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் எடை போட்டு தான் மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணுவாங்க அவங்ககிட்ட. அப்போ எடை போடும்போது ஒரு 2 கிராம் கூடுதலாக இருந்தது, அது மறுபடியும் கம்மியாயிடும். அவங்க அட்டையில் எத்தனை கிராம் இருக்காது. ஓகேவா? அதனால் கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, அதை புரிஞ்சிக்காம இவங்கள கொஸ்டின் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதை பார்த்து கொஞ்சம் உஷாராக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்படி ஈரமான நகை எடுத்துன்னு வராங்கன்னா அதை ஒரு ட்ரையர் மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடை போட்டு அவங்களுக்கு காட்டிட்டு கரெக்டாக பண்ணுங்கள். அதே மாதிரி கஸ்டமரும் கொஞ்சம் பேங்க்காரங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நான் உங்கள் இன்ட்ரோவர்ட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.